டீ சாப்பிடலாமா அண்ணா? 2 டீ. ஜனனி கூப்பிடுறா, பேசிட்டு வரேன். சரி ஓகே அண்ணா, அவர் வந்ததும் கொடுங்க. ஹலோ, நாங்க மண்டபத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். சக்தி கோயிலுக்கு போய் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிடுவாரு. நீங்க ரெடியா இருக்கீங்கல்ல? நாங்க ரெடியா தான் இருக்கோம். நாளைக்கு 11 o'clock 2 பேரும் கோயில்ல இருக்கணும். நான் லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன். வந்துருச்சா? என்ன டைம் கேட்கல? ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ 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 கௌதம். ஹலோ 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 கௌதம், கேக்குதா? கேக்குது. சொல்லு. நாளைக்கு காலையில கிளம்பிடுங்க. 11 o'clock கோயில்ல இருக்கணும். நீங்க 7 o'clock கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். ஓகே, ஆனா 7 o'clock கிளம்புனா ரொம்ப சீக்கிரம் வந்துருவோம். ஏர்லியா வந்தாலும் யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். ஸோ நாங்கள் 8 o'clock இங்கேருந்து கிளம்புறோம். கரெக்டாக டைமுக்கு கோவிலுக்கு வந்துடுவோம். அதுவும் கரெக்டு தான். நீங்கள் அப்போவே கிளம்புங்க. ஆமாம், எப்படி வருவீங்க? என் கார் இருக்குல்ல, அதுலேயே வந்துடுறோம். ஓகேவா? வேற ஏதாச்சும் சேஞ்ச் இருந்தா கால் பண்ணு. வேற எந்த சேஞ்சஸும் இல்லை கௌதம். நீங்கள் ஷார்ப்பாக கிளம்பிடுங்க. ஓகே ஜனனி. சரி, நான் வைக்கிறேன். ஆனால் காலையில் கிளம்பும்போது ஒரு வாட்டி கால் பண்ணிடு. ஓகே ஜனனி. ஓகே. ஹலோ 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 ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ, இல்ல கேக்கல. ஹலோ ஹலோ, கேக்குதா? கௌதம் எங்க போனா இவன்? ஹலோ கௌதம், எங்க இருக்க நீ? திடீர்னு அப்படியே போயிட்ட. நான் சொல்றத மட்டும் செய். நீ அங்க நிக்காத. நீ அப்படியே நடந்து ரூமுக்கு போயிடு. இங்க முதல்ல நீ எங்க போன? கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல அருண். நான் என்ன சொன்னேனோ அதை மட்டும் செய். வழி தெரியும்ல? தெரியும், ஆனா ஏன்னு புரியலையே. சொன்னதை செய் அருண். கிளம்பு, அங்க நிக்காத. நான் ரூமுக்கு வந்து பாக்குறேன். இந்தா. வேண்டாம்க்கா. சும்மா அப்பத்தா பத்தி நினைச்சிட்டு இருக்காத. இந்தா இந்த காப்பியை குடி. வேண்டாம்க்கா. சொன்னா கேட்க மாட்டேன். இங்க பாரு, இந்த கொடா கண்ட வாயிலேருந்து ஒரு உண்மை வராது. அதுவும் உனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால பயங்கர உஷாரா இருப்பாங்க. நான் ஒன்று சொல்றேன், கேட்குறியா? ஒரே நேரத்துல 2 விஷயம் யோசிச்சா 2 சொதப்பிரும். We cannot chase 2 rabbits at the same time. We can catch only one. ஈஸ்வரி அக்கா புதுசா லெக்சர் கொடுக்கறதுக்காண்டி நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தாங்களா, அதுலேருந்து சுட்டது. இப்போ நம்ம சிச்சுவேஷனுக்கு யூஸ் ஆகுதா? இந்த சிரிப்பு தான் ஜனனிக்கு அழகு. சிரிச்சுக்கிட்டே இரு, எதுக்கும் கவலைப்படாத. இடுக்கண் வருங்கால் நகுக. அதெல்லாம் தாண்டி அந்த கேன சேகரனை பத்தி யோசிக்கிறதுனால அம்மஞ்சலி பிரயோஜனம் இல்லை. நான் ஒரு பாலிசி கத்துக்கிட்டேன் ஜனனி. நாம நல்லவங்க. என்ன அப்படி பாக்குற? நாமளே இதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறியா? ஊர்ல அயோக்கியத்தனம் பண்ணிட்டு தெரியுற அம்புட்டு பேரும் நான் நல்லவன், நான் யோகியமானவன், நான் பர்ஃபெக்ட் ஆனவன், என் வீட்டுல கதவுல இருந்து கட்டின பொண்டாட்டி வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு திரிறாங்க. இவங்க என்ன? இவங்க அந்த குணசேகரனை தான் சொல்றேன். பண்றது பூரா திருட்டு வேலை, கோல்மால். ஆனா கேட்டா நான் நல்லவன். அப்படி சொல்லும் போது அப்படியே வாய் கிழிச்சு கையில கொடுத்தணும்னு தோணும். பிச்சைக்கார மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த எஸ்கேஆரோட அப்பா வேலை போட்டு கொடுத்தாரு. அதே வீட்டில் வேலையும் பார்த்துக்கிட்டு சோறும் தின்னுக்கிட்டு அவங்க வீட்டில் காசு திருடிக்கிட்டு வியாபாரம் பண்ணி பெரிய ஆளாகிட்டு அவைகளே ஏறி எட்டி உதைக்க வேண்டியது.
இவ்வளோ கேவலமான பிறவியை பார்த்திருக்கியா நீ? எனக்கு அந்த ஆளை ஈஸ்வரியக்காவோட சேர்ந்து பார்க்கும் போதெல்லாம் கொடுமையா இருக்கும். நாம வந்ததுக்கு அப்புறமாவது பரவாயில்ல. ரேணுகா அக்காலாம் வரத்துக்கு முன்னாடி ஈஸ்வரி அக்கா மட்டும்தானே இந்த வீட்டில் தனியா இருந்திருப்பாங்க. அப்ப அத்தையெல்லாம் பயங்கர டெரரா இருந்திருப்பாங்க. என் புருஷனுக்குலாம் 2ஆம் கேட்டா வயசு வேற, இன்னும் கேவலமா இருந்திருப்பான். அப்ப குணசேகரன் அந்த வயசுக்கு எவ்வளவு மோசமா இருந்திருப்பான் பாரு. இவ்வளோத்தையும் சமாளிச்சு குடும்பத்தை நடத்தி புள்ள பெற்றிருக்காங்கன்னா பா. அப்பா நினைச்சாலே எனக்கு பயந்து வருது. அவங்களுக்கெல்லாம் கோவில் தான் கட்டணும். ஐயோ பாரேன், நான் என் பேச்சில் டைவர்ட் ஆயிட்டேன். எங்க விட்டேன்? நாம நல்லவங்க சரியா? நீ பார்த்தாலும் சரி சிரிச்சாலும் சரி, ஒரு தடவை இல்லை 1000 தடவை சொல்லுவேன், நம்ம நல்லவங்க நம்ம நல்லவங்க நம்ம நல்லவங்க. நமக்கு எல்லாம் நல்லது தான் நடக்கும். அந்த ஆள் நம்மளை டென்ஷன் படுத்தினாலும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த ஆளை எப்படி டென்ஷன் பண்ணி பார்க்கறதுன்னு யோசிக்கணும். புரியுதா? நான் கூட முன்னெல்லாம் என் புருஷன் அடிச்சுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோயேன், அழுதுகிட்டு சாப்பிடாம மூலையில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். அவன் என்னை அடிச்சுட்டு அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சென்ட் அடிச்சுக்கிட்டு சந்தோஷமா வெளில கிளம்பிடுவான். இப்பதான் யோசிச்சு பார்க்குறேன், நாம ஏன் கவலைப்படணும்? அவனே சந்தோஷமா இருக்கிறப்ப நாமளும் இனிமே சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என் மூஞ்சிய பாரு, கவலை தெரியுதா? நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கேனா? இனிமே இப்படித்தான் இருக்க போறேன். யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை. சொல்லுவாங்க ஏதாவது, என்ன புருஷன் பேச்ச கேட்காதவ, குடும்பத்துக்கு அடங்காதவ, சொல்லிட்டு போட்டோம், எனக்கு கவலையே இல்லை. நான் சந்தோஷமா இருக்க போறேன், அவ்வளவுதான். இதெல்லாம் நான் எப்போ யோசிக்க ஆரம்பிச்ச சொல்லு? நீ வந்ததுக்கு அப்புறம் தான். உன்கிட்ட இருந்தா நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். நீ இப்ப இப்படி இருக்கலாமா? இந்த காப்பியை குடி. ஐயோ வேண்டாம்க்கா, இப்ப வேண்டாம். ஏய், என்னடி இது இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அவங்க பார்த்தாங்கன்னா ஏதாவது சொல்லிட போறாங்க. சொன்னா சொல்லிட்டு போட்டேன், விடுங்க. என்னடி சொல்ற? ஆதிரைய ரெடி பண்ணுமா இல்லையா? அட நீங்க வேற, நடக்காத கல்யாணத்துக்கு எவ்வளவுதான் ரெடி பண்றது? போது விடுங்க. நடக்காத கல்யாணம்னு நமக்கு இல்ல தெரியும், அவைகளுக்கு தெரியுமா என்ன? நம்ம இப்படி பேசுறது பார்த்தா அவைகளுக்கு சந்தேகம் வந்துட போகுது. சூப்பர் அத்தை, நல்ல ஃபார்முக்கு வந்துட்டீங்க, வேற லெவல். இதெல்லாம் வேணாம். சனனி, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா நாளைக்கு? அத்தை, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அவங்க கோயிலுக்கு வந்துருவாங்க. அங்க எல்லாம் ரெடி தான். இப்போ சக்தி கோயிலுக்கு கிளம்பி எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிடுவாரு. இன்னும் கிளம்பலையா அவன்? சீக்கிரம் கூப்பிட்டு கிளம்ப சொல்லு. மெதுவா மெதுவா. அத்தை, இதோ வந்துட்டாரு. எப்பா, நீ கிளம்பி போய் ஆக வேண்டிய ஏற்பாடு பண்ணு. நம்ம இப்படி பேசுறது பார்த்தா பெரியவன் என்ன சந்தேகப்பட போறான்? பார்த்தாலே பரிதாபமா இருக்கு. சக்தி, நீ உடனே கோயிலுக்கு போயிடு. அங்க எல்லா ஏற்பாட்டையும் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த குருக்கள் கிட்ட உன்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். நீ அவர்கிட்ட பேசிக்கோ. சரி. கௌதம் அருணை கூட்டிக்கிட்டு நாளைக்கு கோயிலுக்கு வந்துருவான். நீ அங்கேயே ஸ்டே பண்ணிடு, வர வேண்டாம். சரி, நான் என்னன்னு போய் பார்க்குறேன். யாராச்சும் கேட்டா நான் இங்க சமாளிச்சுக்கிறேன். என்ன யாரு கேட்க போறா? நீ போய் ஏற்பாடு பண்றேன். பாவம், நல்ல பையன். இந்த வீட்டில் பிறந்த ஒரே நல்ல பிறவி. அவனுக்கு இவ்வளோ கஷ்டம். இப்படி ஒரு நல்ல பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனால் ஏன் 2 பேரும் சேர்ந்து வாழ முடியலன்னு யோசிக்கிறேன். மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற விஷயத்த சேர்ந்து செய்றீங்க, உங்கள் விஷயத்துக்கு சேர்ந்துக்க முடியல. பாரு, பொருத்தமே இல்லாத நாங்கள்லாம் பேருக்கு தலையெழுத்துன்னு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்குள்ள நல்ல பொருத்தம் இருக்குது. ஆனால் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? சரி விடு, எனக்கு புரியுது, உன் விஷயம் புரியுது. இருந்தாலும் ஒரு சின்ன ஆதங்கம் தான். சரி விடு, இந்த காப்பி ஆறி போயிடுச்சு. உனக்கு நான் வேற நல்ல காப்பி வாங்கி தரேன், கூட வா. இல்லக்கா வேண்டாம். ஐயே, நீ அவர் காப்பி போடுறத பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு அப்படியே எடுத்து குடிச்சிடணும் போல இருக்கும். அம்பிட்டு நல்லா இருக்கும். வா. பாரு, நாளைக்கெல்லாம் ஓடணும், அதை மறந்து மறந்து போற. நீ எனர்ஜி வேணும். கௌதம், என்ன பிரச்சனை? திரும்ப யாரை ஃபாலோ பண்ணுறாங்களா? ஆமாம்,
யாரு? உனக்கு எதுக்கு? எனக்கு தெரியணும், சொல்லு. உள்ளூர் ஆளுங்களா இல்ல ரவுடிஸா? யார் உன்னை ஃபாலோ பண்றாங்க சொல்லு. போலீஸ். போலீஸ் தான் ஃபாலோ பண்ணுது. போதுமா? ஆமா, உன்னை எதுக்கு போலீஸ் ஃபாலோ பண்ணணும்? எனக்கு புரியலையே. ஆமா, அப்படின்னா நீ என்ன மாதிரியான ஆளு? நல்லது பண்றவன். இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்படின்னா நல்லது பண்றவங்கள எதுக்கு போலீஸ் துரத்தணும்? சொன்னா உனக்கு புரியாது, புரியவும் வேண்டாம். ஏன் ஏன் புரிய வேணாம்? நான் பிளைண்டா உன்னை நம்பி நீ சொல்றதுல அப்படியே தானே கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு நாளைக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்ப நான் என்ன பண்றது? உன் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாம எப்படி நான் நிம்மதியா இருக்க முடியும்? ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு இடத்த மாத்திட்டு இருக்க. எப்படி நான் உன்னை நம்புறது? ஷட் அப் அருண். நீ நாளைக்கு வரைக்கும் தான் இங்க இருக்க போற. உன்னை கொண்டு போய் அவங்களோட விட்டுட்டா அதோட உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சோ ஏன் பிரச்சனையை பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. காலையில 8 மணிக்கு ரெடியாரு, கிளம்பணும். இசைக்கடவுள் எம்.ஆர். இந்திரனின் இசைக்குழுவின் சார்பாக இனிய மாலை வணக்கம். இசைக்கடலில் அனைவரும் மிதக்க தயாரா? யோ போத ஆரம்பியா. நன்றி நன்றி நன்றி. மாப்பிள்ளை கரிகாலன் தயாரா? நன்றி 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 நன்றி. எமது நிகழ்ச்சியின் முதல் பாடல் நமது அண்ணன் குணசேகரன் அவர்களின் குடும்பத்திற்கான பாடல். அனைவரும் பாடலை ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. ஆலமரத்து விழுது, இது நாணி வேறு யாரு? அடை காக்கிற கோழிய போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க? அழகான அம்மன போலவே இங்க அப்பத்தாவ பாருங்க. சுத்துரா சுத்துரா காதுலதான் சுத்துரா, விசுரா விசுரா வளையத்தாரே விசுரா. பாசமான புலிங்க கூட 10 நாள் தூங்கலாம். பாசமுள்ள இந்த வீட்டில் படிக்கட்டா மாறலாம். ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. ஆலமரத்து விழுது, இது நாடி வேறு யாரு? ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. ஆலமரத்து விழுது, இத நாடி வேறு யாரு? அடை காக்கிற கோழிய போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க? அழகான அம்மன போலவே எங்க அப்பத்தாவ பாருங்க. கவுத்துட்டா கவுத்துட்டா, குடும்பத்தையே கவுத்துட்டா, போட்டுட்டா போட்டுட்டா, டெராவத்தா போட்டுட்டா. பாசமான புலிங்க கூட 10 நாள் தூங்கலாம். பாசமுள்ள இந்த வீட்டில் படிக்கட்டா மாறலாம். ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. ஆலமரத்து விழுது, இது நாணி வேறு யாரு? மருமவளே, அடா 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 அடா, என்னம்மா ஜொலிக்கிற பார். வா வா போலாம். ஏன் விடுங்க விடுங்க, எதை கையை பிடிச்சி இழுக்கிறீங்க? ஊர்வலம் குட்டி போவா? நல்லா 3 இன்ச்சுக்கு மூஞ்சில பவுடரை போட்டு உட்காந்துருக்கிறது எதுக்கு? இங்க நான் கச்சேரி பண்ணவா? அங்க நான் ஊரு சனம்லாம் வந்து காத்து கிடக்கு. வந்து என் மாமன் பக்கத்துல மேடையில நிக்காம என்னமோ நேத்து சமைச்ச மாதிரி ரூம்ல உட்காந்துட்டு கதை பேசிட்டு இருக்கிய. தாருங்க, அதுக்காக இப்படியே இழுத்துட்டு போவீங்க? என்னத்துக்கு? இவளையும் தண்ணியிலையும் பல்லக்குல தூக்கிட்டு போக சொல்லவா? தூக்கிட்டு போயிட்டாலும் உங்க லட்சணம் தான் புடவையிலே தெரியுது. ஏண்டி இந்த புடவைக்கு என்ன அப்படியே மின்றா? என் மருமவ 40 கடை ஏறி இறங்கிருக்கேன். என் மருமவ தனியா தெரிய வேணாமா? தனியா தெரியல, தலை வலிக்குது அதை பார்த்தாலே. நல்லா தான் இருக்கு எல்லாம். எல்லாத்துக்கும் ஒரு வக்கு வேணும். இந்த பாரு, வக்கு இருக்குன்னு பேசினா வாழ்ந்து போட வந்து. ஏய் என்னடி வக்கு? உங்க அப்பனுக்கு இருக்கா வக்கு? உங்க அப்பன மாதிரி என்ன மாச சம்பளத்துக்கு வேலை செய்யறேன்னு நினைச்சியா? காய்ச்சற வேலை தானே, அதுங்களுக்கு தெரியாதாக்கும். காய்ச்சறதா?
என்னமோ கஞ்சி காய்ச்சிற மாதிரி சொல்ற? ஒரிஜினல் சரக்கு காய்ச்சிரண்டி. முடிஞ்ச ஒரு நாள் காய்ச்சி காமி பார்க்கலாம். எனக்கு என்ன தலையெழுத்தா? ஊரடிச்சு ஒலையில வைக்கிறீங்க, இந்த வேலையில நான் வேற பார்க்கணுமா? தரே ஓவரா பேசிட்டு இருந்தேன்னா கண்ணு முடியெல்லாம் திருப்பிடுவேன் பாத்துக்க. இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. மேலைகளை கை வச்சு விடுவேன் பாத்துக்க. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். ஏமா ஜான்சி ராணி, உங்களுக்கு என்னமா பிரச்சனை? என்ன உனக்கு என்ன? இந்த பாரு, உன்னெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன்டி. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். இருடி வரங்க. ஏய் வாட வெல்ல. ஏமா ஐ வாண்ட் டு டாக் வித் மை டார்லிங். ஏய் வா வெல்ல. நீ போ, நான் வரேன். நந்தினி, என்ன நந்தினி நீ எதுக்கு இப்ப அவங்களோட ஈக்குவலா நின்னு பேசிட்டு இருக்க? எதுக்கு இப்ப இதெல்லாம் இஷ்யூ ஆக்கிட்டு இருக்க? இது வேற ஓரமா இருக்கட்டும். ஆதிர என்ன ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு. யார் இப்படி வாரி விட்டா? நான் தான். அப்படியா? சூப்பரா இருக்கு. எனக்கும் தலைவாரி விடுவீங்களா? நாளைக்கு மொத்தமா வாரி விடுறேன். வாரி விடுவாங்கறாங்க. தலைய வாரி விடுறேன்றாங்க. முகூர்த்தத்துக்கு. முகூர்த்தத்துக்கா? காலைல எஞ்சி சீக்கிரம் இங்க வந்துட்டா. நல்லா சீவி விடுறேன். நீ போயேன். நான் போணுமா? நீ போ, நான் வந்துறேன். சொல்லி குட்டியாங்கனே. டா அடியால கூட்டி வந்துட்டாங்கல. அது நடி சொன்ன? நான் போணுமா? நீ போ, நான் வந்துறேன். சொல்லி குட்டியாங்கனே. டா அடியால கூட்டி வந்துட்டாங்கல. அது நடி சொன்ன? இல்ல நான் தெரியாம கேக்குறேன். இது என்ன கல்யாண பொண்ணா இல்ல வேற ஏதாவதா? இவங்க ஆங்கறாங்க ஊங்கறாங்க கைய பிடிச்சு இழுக்கறாங்க. இதெல்லாம் நான் கேட்க கூடாதா? டேய், இந்த கேள்வி கேக்குறதெல்லாம் வீட்ல வந்து கேளு. என்ன விளக்கமா உனக்கு விளங்குற மாதிரி சொல்றேன். டேய் ஏஞ்சி வாடி. வா. போ. ஏங்க ஏன் இப்படி பண்றீங்க? அவ வரணும் அவ்வளவுதானே. நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். ஏய், நீ இப்படி எல்லாம் பேசுற ஆள் இல்லையே. நீங்க கூட தான் ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி பேசுறீங்க. நாங்க புடிச்சிட்டு போலியா? டா பாத்தனே ஸ்டேஜ் கிட்ட. டா இந்த அம்மா ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களே, அங்கனே கொஞ்சம் நஞ்ச மான மரியாதையும் போச்சு. டேய் தேவையில்ல அதெல்லாம் பேசிட்டு இருக்காத. என்ன டேய், நீ வா, முதல்ல கிளம்பு. கிளம்பு, ஏஞ்சி கிளம்புடி. அண்ணி அவ மட்டும் இல்ல, அண்ணி வாங்க. ஏய் ஏஞ்சி வா. இருங்க, எங்களுக்கும் மாலை போட்டு இந்த இந்திரனா சந்திரனை கூட்டு வந்திருக்கீங்க. அவன் எங்களுக்கா பாட்டு பாட போறானா? உனக்கெல்லாம் பாட்டு பத்தாதுரி, ஊதணும். பெரிய சங்கா வச்சு ஊதுறேன். என்ன இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும். சேம் பிஞ்ச். சாம்பிஞ்சா? புரியல போயா. வாய முட்டிச்சு வாடி வாடி. விடுங்கண்ணே, ஒரு நிமிஷம் பாப்போம் கிளம்புறாளுகளான்னு. இல்லன்னா பெரிய அண்ணன் கூட்டு வருவோம். வாங்க. டேய் ஏஞ்சி வாடி. கூட்டிட்டு வா. அண்ணே சீக்கிரம் வாங்க எல்லாரும். நீங்க போங்க. நான் கூட்டிட்டு வரேன். ஏன் எல்லாரும் கோவமாவே பேசுறீங்க? அரக்கு இருக்கா? பெரியக்கா என்னப்பா? ஆர்கெஸ்ட்ரா போகுது, நாமெல்லாம் சேர்ந்து ஆடலாம், சில் பண்ணலாம். சரி நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். போங்க போங்க தம்பி, நாங்க கூட்டிட்டு வரோம். நீங்க போங்க. ஆதிரியை நான் இப்ப கூட்டி போயிடுறேன். தம்பி போங்க தம்பி, நீங்க போங்க. முன்னால போய் நிக்கணும், நாங்கலாம் பின்னாடி கூட்டி வரணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, நானும் ஆதிரியும் போகணும். ஆதிரியை இன்ட்ரோ பண்ணணும்ல. நீங்க போய் முன்னால கெத்தா நில்லுங்க, நாங்க இவ்வளவு கூட்டி வரோம். அப்பதான் பாட்டெல்லாம் போட்டு எடிட் பண்ண முடியும்ல. நான் ஜோடியா போலாம் நினைச்சேன். அப்படியா? எல்லாரும் தனி வீடியோ. சரி, நாம எல்லாரும் ஃபேமிலியா குணசேகரன் ஃபேமிலியா டான்ஸ் ஆடுறோம். சரி, உங்க மாமாக்கு தெரிஞ்சா அவரு டான்ஸ் ஆடுவார். போப்பா போ. மாமாவா? மாமா தான் பெரியக்கா வந்து உலகலகின்னு சொல்லிச்சு. ஐயோ, அவர் அப்படிதான் பேசுவாரு. நீ போ. ஆனா அவர் அக்கா பின்னாலே போக மாட்டாரா? போப்பா, லேட் ஆகுது. நீ லேட் ஆகும் அவளுக்கு லேட் ஆகும். போ. சரி பேபி, பேபி நீ போ, வரேன். போ வரேன். see you in the stage. I am waiting. பெரியக்கா வர்றேன். போங்க தம்பி, போங்க. வரோம். அண்ணி என்ன நீ என்னக்கா இவன் மென்டலி ஸ்டேபிளாவே இல்லையே, கிறுக்கு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். அண்ணி நான் ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்? ஆமால, எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பார்த்தல பெரிய எனக்கு கூட்டி வராங்களா, அவர் அப்படியே சூரரு கிழிச்சிருவாரு. ஏமா ஏன்னு ஒரு 4 வார்த்தையை வச்சுட்டு நம்ம எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காரு அவரு. அக்கா எதுக்குக்கா தேவையில்லாம பண்றீங்க? இல்ல ஜனனி, அவங்க கூப்பிட்டோன்னு எல்லாம் போக கூடாது. அக்கா பிரச்சனை பண்ணா நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். நாளைக்கு உள்ள பிரச்சனையை யோசிங்க. இது ஒன்று சொல்லிவிடு. இவளே இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கா. இப்ப நீங்க கிளப்பி விட்டுறாதீங்க. ஆதிர வா போலாம். அண்ணி ஆதிர வா வா வா. ஆதிர இங்க பாரு, நீ கரிகாலன் பக்கத்துல நிக்கிறத விட நாளைக்கு அருணோட வைஃபா இருக்க போற, அதுதான் முக்கியம். இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆமாமா, நாங்களும் இத்தனை வருஷம் பொறுத்துக்கிட்டோம்ல, அந்த மாதிரி நீ பொறுத்துக்க. ஆனா ஒண்ணு ஆதிர, நீ லவ்வுக்காண்டி ஓடுறியோ இல்லையோ, வந்து உரண்டை எடுத்துட்டு போறாங்கல்ல, அவங்களாம் தலையில துண்டை போட்டுட்டு ஓடணும். அதுவும் அண்டெல்லாம் வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு இருக்கணும். அதுக்காண்டி நானே உனக்கு தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன். நாளைக்கு கோவில்ல வெயில்ல கல்யாணம் செய்ய போறோம். எனக்கு வேற லோ பிரஷர் இருக்கட்டும். உயிர் கொடுத்து தாலி எடுத்து தர, நீ கல்யாணம் பண்ணிக்கிற. வா போலாம்.